எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம பெரியவங்க நல்ல நாட்களையும் குறித்து கொடுத்துருக்காங்க, கெட்ட நாட்களையும் குறித்து கொடுத்துருக்காங்க. அதாவது கெட்ட நாட்கள்னு சொல்லக்கூடாது, அசுப நாட்கள்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த 2 நாட்களையும் அவங்க குறித்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது இந்த நல்ல நாளில் தான் நல்லதை செய்யணும், கெட்ட நாள் இப்படியெல்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்களே, இந்த கெட்ட நாள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமானா பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த அசுப நாட்கள் நமக்கு குறித்து கொடுக்கறது எதுக்காகனா, இந்த நேரங்கள் நமக்கு சில சாதகமான பயன்களை கொடுக்காது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நான் செயல்படுறது நல்லதுன்னு நம்மளை எச்சரிக்கை செய்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு மேட்ருங்க, சந்திராஷ்டமம். எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் சந்திராஷ்டமம் வரும். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் சந்திராஷ்டமம் வரும். இந்த சந்திராஷ்டம நாளில் நாம் ஏன் கவனமாக இருக்கணும், நாம் ஏன் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து செய்யணுன்றதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. சந்திராஷ்டமம்னும் பொழுது சந்திரன் ப்ளஸ் அஷ்டமம்னு சொல்லுவாங்க. அஷ்டமம்னா 8. அதாவது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 8வது சமயத்தில் சந்திரன் வரும்பொழுது நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும்? சந்திரனுக்கும் நம்மளுடைய மனதிற்கும் ஒரு தொடர்பு உண்டு. மனதுன்னும் பொழுது நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இப்போ இந்த உலகம், பிரபஞ்சம் எல்லாமே பயோமேக்னட்டிசம் பவரால் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பயோமேக்னட்டிசம் பவருன்றது காந்த ஆற்றல். இந்த காந்த ஆற்றலுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் தொடர்பு உண்டு. அதுதான் பிடிச்சி நிறுத்துது எல்லா பொருட்களையும், சில பொருட்களை தள்ளிவிடுது. ஸோ இந்த காந்த ஆற்றலும் போது நிலவுக்கும் நம்மளுடைய மனதின் தன்மைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் ஜோதிடத்தில் மனோகாரகன்னு சொல்லுவாங்க. இந்த மனம் என்பது என்னென்னா எண்ணங்களின் கலவையால் ஆனதுங்க. மனது என்பதே நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா, இந்த சிந்தனையின் அனுபவங்களுடைய விளைவுகளை பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு அதை ரொம்ப குவியலாக வச்சுருக்கிறதுனால தான் அதன் பெயர் மனம். இந்த அனுபவங்களின் வாயிலாக தான் நம்ம செயல்படுறோம். ஒரு விஷயம் நமக்கு நல்லது கெட்டதுன்றதை நம்ம நிர்ணயிக்கிறதுனா அனுபவங்களின் வாயிலாக தான், இல்லைன்னா நமக்கு அது தெரியாது. ஒரு ஏற்கனவே நெருப்பு சுற்றுருக்குன்றதுனால அந்த நெருப்பு கையை வச்சா சுடுன்றது நம்ம அனுபவத்தில் இருக்கிறதுனால அந்த நெருப்பை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்துகிறோம். ஸோ இதுதான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ இந்த சந்திரன் நம்ம மனசுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால இந்த சந்திரன் நமக்கு சாதகமாக இருக்கிற நாட்களில் மனம் சிறப்பாக வேலை செய்யும். அதே சமயத்தில் இந்த 8வது இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நம்மளுடைய மனம் அலைப்பாய ஆரம்பிக்கும். நம்மளுடைய எண்ணங்கள்லாம் ரொம்ப தேவையில்லாத எண்ணங்கள் வரும், கோபம் வரும், உணர்வுகள் தேவையில்லாமல் வெளிப்படும், தேவையில்லாத உணர்வுகள் வெளிப்படும். இந்த மாதிரியான சமயங்களில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாக்கிரதையாக பேசணும். இப்போது நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சாதாரணமாக தான் பேசுவோம். அந்த நாளில் நம்மையும் அறியாமல் அந்த உணர்வு அவர்களுக்கு வேறு விதமாக வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இவன் நம்மளை தாக்குற மாதிரி பேசுகிறானோ, இவன் நம்மளை எதிராக பேசுகிறானோன்னு அவங்கள தூண்டியும் விட செய்யும். ஸோ இந்த பாதிப்புகள்லாம் வர்றதுனால பெரியவங்க அந்த சந்திராஷ்டம நாளில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. 2 நாள் நீடிக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு. ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய மனதை சாந்தப்படுத்தக்கூடிய விஷயங்களில் நாம் ஈடுபடணும். பூஜைகள், அதுக்கு தான் பூஜைகள்லாம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இப்போது தெய்வ சிந்தனையாக இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா நம்ம மனசு அலைப்பாயாது. ஒரு நல்ல அதாவது தண்ணியை எப்படி நம்ம பாத்தி கட்டி வேற ஒரு பாதைக்கு திருப்புறோமோ, வயல்களுக்கு திருப்புறோமோ, அது மாதிரி கடவுளுடைய சிந்தனை நம்மளுக்கு நல்ல சிந்தனைக்கு பாத்தி கட்டி, நல்ல சிந்தனை மூலமாக பாத்தி கட்டி நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகிறதுனால நம்ம மனம் அலைப்பாயாது. அதே சமயத்தில் மற்றவங்ககிட்ட பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அவங்கக்கிட்ட ஒரு புன்னகையோடு போயிடணும். ஏதாவது பேசும்போது கூட ஒரு புன்னகையோட பதில் சொல்லிட்டு போயிடணும். இந்த மாதிரியாக பண்ணும்பொழுது அந்த 2 நாளை நம்ம சுமூகமாக தள்ளிடலாம். நமக்கு எந்தவித பாதிப்பும் வராது. அதே சமயத்தில் நாம் எந்த பிரச்சனையும் மற்றவங்களால சந்திக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அதனால் சந்திராஷ்டம நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுடைய கேலண்டரில் பாருங்கள், உங்களுக்கான நட்சத்திரத்துக்கு என்றைக்கு சந்திராஷ்டம நாள்னு அன்றைக்கி நீங்கள் பாதுகாப்பாக அமைதியாக இறைவனோட சிந்தனையோட உங்கள் நாளை கழிச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மேன்மையும் கிடைக்கும். ஏன்னா இறை சிந்தனையில் உங்கள் மனசை செயல்படுத்துறதுனால உங்கள் மனம் இன்னும் பியூரிஃபை ஆகும். அதனால் இதை நம்ம கடைப்பிடிப்போம். பெரியவங்க சொல்கிறது எதுவுமே தவறானதுக்கு இல்லை, நம்மளோட நன்மைக்காகன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, அதை ஆராயாமல் கடைப்பிடிச்சோன்னா நம்ம வாழ்க்கை மேன்மையாகும். நன்றி, வணக்கம்.